வெய்பிங் என்னும் மின் சிகரெட்டுகளை பயன்படுத்தும் இளையர்களுக்கு ஆரம்பத்தில் இருமல், சுவாச பிரச்சனைகள், நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் சளி போன்றவை ஏற்படலாம். அவர்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது மோசமான நுரையீரல், இதய கோளாறுகளுக்கு இட்டுச் செல்லக்கூடும். மூளை வளர்ச்சியையும் அது பாதிக்கும். மின் சிகரெட் பல சுவைகளில் கிடைக்கிறது. இது இளையர்களை ஈர்க்கிறது, பயன்படுத்த தூண்டுகிறது. அதில் உள்ள நிக்கோட்டின் ரசாயனம் அடிமைப்படுத்தக்கூடியது. அடிமைத்தனம் என்பது உடனே ஏற்படும் ஒன்றல்ல. முதலில் சோஷியல் வெய்பிங் என்றுதான் இளையர்கள் அந்த பழக்கத்தை தொடங்குகின்றனர். பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஏக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து அவர்களுக்கு தெரியாமலேயே அதற்கு முழுமையாக அடிமையாகி விடுகின்றனர். சிகரெட்டை விட மின் சிகரெட்டை பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்று பொதுவான ஒரு கருத்து நிலவுகிறது. அதோடு மின் சிகரெட்டுகள் அடிமைப்படுத்தக்கூடியவை அல்ல என்று இளைஞர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அவை உண்மையல்ல. ஒரு மின் சிகரெட்டில் 4 பாக்கெட் சிகரெட்டுகளுக்கு சமமான நிக்கோட்டின் உள்ளது. மின் சிகரெட்டுகளில் திரவத்தை ஆவியாக மாற்றும் உலோக சுருள் உள்ளது. அது அடிக்கடி சூடேற்றப்படும் போது உலோகத்தின் தரம் குறைந்து அதிலிருந்து மற்ற உலோகங்கள் கசிகின்றன. அவை உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடியவை. புற்றுநோய் உண்டாகும் சாத்தியமும் உள்ளது. மின் சிகரெட்டுகளில் இத்தாம்படேட் சேர்க்கப்படுவதை பார்க்க தொடங்கியிருக்கிறோம். இத்தாம்படேட் என்பது ஒரு வகையான மயக்க மருந்து. மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு முன்பு ஒருவரின் உடல் எடைக்கு ஏற்ப அது கொடுக்கப்படுகிறது. ஆனால் மின் சிகரெட்டுகளில் எவ்வளவு இத்தாம்படேட் சேர்க்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆக அதை பயன்படுத்தும் போது குழப்பம், மயக்கம், கட்டுக்கடங்காத தடுமாற்றம் போன்றவற்றை அது ஏற்படுத்தும். அது உங்கள் இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், சுவாசம் போன்ற முக்கிய உடல் இயக்கங்களை பாதித்து மரணத்தை விளைவிக்கக்கூடும். பெரும்பாலோர் மன உளைச்சல் காரணமாக மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதாக கூறுகின்றனர். ஆனால் மன உளைச்சலை சமாளிப்பதற்கு ஆரோக்கியமான வழிகள் உள்ளன. மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சி, குடும்பத்தார், நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் மன உளைச்சலை கட்டுக்குள் வைத்திருக்கலாம். மின் சிகரெட் பழக்கத்தை கைவிட விரும்புவோர் மருத்துவ நிபுணர்களை அணுகி உதவி பெறலாம் அல்லது அவர்கள் குயிக் வைப் திட்டத்தில் சேரலாம்.